இங்க நம்மளோட ஹீரோயினுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. கல்யாண மாப்பிள்ள ஹீரோயின் பேரை கரெக்டா சொல்லாம தப்பா சொல்லிடுறான். வேற ஒருத்தைய மனசுல நினைச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ண பாக்குறியா அப்படி சொல்லிட்டு பலாரும் ஒரு அடி விட்டுட்டா அங்கிருந்து கிளம்பி அவ வெளியே போயிடுறா. பக்கத்துலயே ஒரு ஹால்ல வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். ஹீரோயின் போய் அங்க உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இப்படியே அழுதுட்டு இருக்கப்ப அங்க இருக்க பிரைடு வேற ஒரு பையனை கூப்பிட்டு ஓடி போயிடுறா. அங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த பையனை தப்பா பேசினதுனால அவனை காப்பாத்தணும் அப்படி சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் மேடையிலேயே ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஹீரோயினை அங்க போர்ட்ரேட் பண்ணி ஹீரோவா அங்க கல்யாணமும் பண்ணிக்கிறா. வீட்டுக்கு வந்ததுமே உனக்காக இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், எனக்கான பங்கு கொடு அப்படி சொல்லி கேக்குறப்பதான் ஹீரோக்கு ஒரு கால் வருது. பேங்க்ல இருந்து கடங்காரங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அப்பதான் புரியுது ஹீரோயினுக்கு இந்த கல்யாணம் ஃபுல்லாவே கடன்ல தான் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் ஹீரோயின் எங்கேயோ தேடுறான், பட் காணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை நேம மாத்தி சொல்லிட்டான் அப்படி சொல்லி விட்டுட்டு வந்தால அந்த பையன் வந்து நீ இப்ப என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்பவே ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே வாச்சலாம் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டதுமே இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படி சொல்லி ஹீரோயினுமே ஹீரோ கூட போயிடுறாங்க.